ஃப்ரெண்ட்ஸ், இது ஓகே சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் புது புது வீடியோக்கள் உங்களுக்காக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மட்டன் கீமா வடை. அதாவது இஸ்லாமியர்கள் அதிகமாக செய்யக்கூடிய வீட்டில் ஒரு சைடிஷ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு 100 கிராம் ஆட்டுக்கறி, தனி கறியை எடுத்துங்க. அதை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த மட்டன் கீமாவோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற வகையிலும் இருக்கும். சில பேர் மட்டன் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மெத்தடில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துங்க. மினரல் வாட்டராக எடுத்துங்க. நல்லா தண்ணி சூடானோடனே பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் நீள் வாக்கில் வெட்டின மாதிரி எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணிங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய் 4, சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15. எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்துங்க. இஞ்சி நல்லா துருவனதாக பார்த்து கொஞ்சம் எடுத்துங்க. பூண்டு தோராயமாக ஒரு 10லேருந்து 15 எடுத்துங்க. இதெல்லாம் நம்ம போடுறதுனால நமக்கு இந்த மட்டன் வடையெல்லாம் எதுவும் ஃபேட்டெல்லாம் வராது. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணியை சூடு பண்ணுங்கள். நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் இதில் போட்டுங்க. நம்ம கடையில் வாங்கும் போது முன்பக்கம் சப்பையாக வாங்கினீங்கன்னா அதில் தான் ஆட்டுக்கு சத்து நிறையா இருக்குது. ஸோ கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க. தனிக்கறியாக போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இதில் மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுங்க. நல்லா கொதிக்கணும். அதை அப்படியே கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா உள்ள மஞ்சத்தூளானது இறங்கும். நல்லா இறங்கினோடனே அது கூட 2 பட்டை 2 கிராம்பு போட்டுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 நிமிஷமாவது நல்லா கொதிச்சாதான் வெங்காயமானது நல்லா வேகும். இந்த மட்டன் கீமாவோட பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் இதில் போட்டுங்க. தனி மிளகாத்தூள் போட்டுறாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். குழம்பு மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா அதை கிளறி விடுங்க. நல்லா கொதிக்கணும். ஏன்னா அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். நல்லா கொதித்தோடனே தண்ணி இஞ்சணும். அந்த தண்ணி சுண்டி நம்ம கிளற பதத்துக்கு வரணும். அதுதான் பதம். முஸ்லீம்ஸ் வீட்டில் நிறைய பேர் இதை செய்வாங்க. ரெகுலராக செஞ்சு அதை மீன், கோழி, இந்தமாரி நிறையா கறி எது வேணாலும் இந்த மெத்தடில் செய்யலாம். மட்டன் தான் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி நல்லா தண்ணி சுண்டி கிளற பக்குவத்துக்கு வரணும். நல்லா கிளற பக்குவத்துக்கு வந்தோடனே அதை அப்படியே ஆற வச்சிடணும் ஒரு பக்கமாக. அடுத்ததாக வறுகடலை, அதாவது பொட்டுக்கடலை ஒரு 25 கிராம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிங்க. நல்லா பொடி பண்ணி வச்சிங்க. அடுத்ததாக தேங்காவை ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து தேங்காவை நாம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிறோம். தேங்காய் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம ஆறின மசாலாவை அப்படியே அதில் போட்டு திரும்ப நம்ம அரைக்கணும். இதை தான் நம்ம மசாலா வடையாக எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். இந்த மசாலாவை ஃபுல்லாக இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி குறைன்னு நல்லா பேஸ்ட் மாரி உருவாகிடும். இதை நம்ம எடுத்துகிட்டு வாணலில் சேர்த்து கொட்டி வச்சுக்கிட்டு ஒரு தவாவில் நம்ம அடுப்பில் வச்சு எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். இது கூட அந்த பொட்டுக்கடலை அரைச்ச மாவையும் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துங்க.
அரிசி மாவு கூட பொட்டுக்கடலை அரைச்ச மாவையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வடை போட்டு எடுக்கிற அளவுக்கு நல்லா ஒரு ரொம்ப ஈரப்பதமாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துங்க. இந்த மெத்தடில் நீங்கள் எந்த நான்வெஜ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சிக்கன், நண்டு, இறால் இப்படி எது வேணாலும் இந்த மெத்தடில் நீங்கள் கீமா வடையாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க கறியாக சாப்பிட்லனாலும் இந்த மெத்தடில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படியாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு நியூட்ரிஷன் போய் சேரப்போகுது. அதனால் இந்த மெத்தடு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம், பூண்டு, இஞ்சிலாம் சேர்த்துறதுனால நமக்கு நியூட்ரிஷன் பவரும் அதிகமாக கிடைக்கும். டைஜஸ்ட் ப்ராப்ளம் வராது. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கங்க. கொத்தமல்லி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அஜீரண கோளாறு வராது. இப்போ தவா வச்சுக்கிட்டு அதில் நம்ம கோல்டு வின்னரை விட்டு ஆயிலை விட்டு நம்ம வடை பக்குவத்துக்கு பிசைஞ்சு எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஈஸியான மெத்தடு தான். பிரியாணி செய்யும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கறியை தனியாக எடுத்து வச்சு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் ஈவினிங் டைம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டீக்கு ஸ்நாக்ஸ் மாரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒவ்வொரு வடையாக தட்டி தட்டி போடணும். இந்த மாதிரி நம்ம அதில் எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா நம்ம டைரெக்டாக கை மூலியமாக தான் போடணும். இதனால் எண்ணெய் படாமல் பார்த்துங்க. இப்போ எல்லா வடையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்ச உடனே நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விடணும். கொஞ்சம் எண்ணெய் தெறிக்காமல் பார்த்துங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த பக்கம் நம்ம பிரட்டி போடும்போது நல்லா செவந்து வந்திருக்கும். அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சு நம்ம குடும்பத்தில் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை பொறுத்து தான் நம்ம அப்டேட் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும். ஸோ வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஏகே சமையல்.